சுத்து போடுற மாதிரியே இருக்குதுடா ஃபீல். பேசுற மாதிரி இருக்கு ப்ரோ. நீங்க பேசுற பசங்க ஹலோ ப்ரோ உள்ளே ப்ரோ. ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு த்ரில்லிங்கான ஸ்பாட்டுக்கு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இன்றைக்கி நானும் சரவணா மட்டும்தான் வந்திருக்கோம். அண்டு இந்த இடத்துல ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடந்ததுன்னா, இந்த வீட்டில் கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி 2 கன்னியாஸ்திரி வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த வீட்டில் திருடுறதுக்காக சில திருடர்கள் வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்திருந்த நேரத்தில் இந்த கன்னியாஸ்திரிகள் வந்து அவங்க வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பயத்தில் இவங்க மாட்டிக்க போகிறோம் அப்படின்ற காரணத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 2 கன்னியாஸ்திரியுமே வந்து இதே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரையும் கழுத்து அறுத்து கொண்டிருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே வந்து அவங்களோட ரத்தம் தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. இந்த வீடு கைவிடப்பட்டதுக்கு அப்புறம் இந்த வீடை யாருமே யூஸ் பண்ணலை. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு கூட வந்து பார்த்திங்கன்னா யாருமே பயன்படுத்துறதில்லை. இன்னமும் அந்த 2 கன்னியாஸ்திரிகள் இந்த வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த ஊரை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி நானும் சரவணா 2 பேர் தான் வந்திருக்கோம். சரவணா, லொக்கேஷன் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்கள் பேரை சொல்கிறப்பலாம் ஏதோ ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கிளவு விழுந்துருக்கும்டா மேலே இருந்து. இங்கே சைடில் மரமாக இருக்குல்ல ஃபுல்லாக, அந்த கிளை ஏதாவது விழுந்திருக்கும். ஸோ கைஸ், இதுதான் இந்த வீடு. நேரம் உள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். ஓ, எவ்வளோ பெரிய வீடு இல்லை? அவங்க அந்த டைமில் வந்து வழிபட்டுட்டு இருந்திருக்காங்க இந்த இடத்துல தான். ஆமாம், பல வருஷமாக இது இப்படியே தான் இருக்குது. ஏதோ சவுண்ட் கிட்ட மாதிரி ஒரு மாதிரி ஏதோ அசைஞ்ச மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அப்படி ஹலோ, உள்ளே யாராவது இருக்கீங்களா? ஆக்சுவலாக உள்ளே யாராவது ஆள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லிடுங்க. நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் 2 பேர். உங்களை எந்த விதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக நாங்கள் வரல இங்கே. கைஸ், ஆக்சுவலாக இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்த உடனே வெளியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பைக்கை பார்க் பண்ணிட்டு வந்தோம். அந்த இடத்துக்கிட்ட யாரும் வந்து ஆள் வந்து பார்த்திங்கன்னா கத்தி கூட்ட மாதிரி இருந்தது. ஸோ உடனே நானும் சரவணாவும் வெளியே போய் பார்த்தோம். பட் ஆனால் யாருமே இல்லை. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா யாரும் ஆனால் சுற்று போடுற மாதிரி தான் தெரிஞ்சு போட்டுட்டாங்க. யாரும் ஆள் வந்துட்டானுங்க போல, சுற்று போட்டானுங்க அப்படி தான் நாங்கள் நினச்சோமே. நானும் எப்படி தான் நினச்சேன். ஆனால் நல்ல வேலை 2 பேர் தான் வேறு வந்திருக்கோம். அதுக்கு தான் எனக்கே பயமாக இருக்குது. இது வேறு காடு மாதிரி இருக்குல்ல. ஆமாம், சுற்றி ஃபுல்லாக காடு தான். எந்த பக்கம் போனாலும் நம்ம சுற்றி சுற்றி இங்கே தான் வந்து ஆகும். அது சத்தியமாக அவங்க ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. ப்ரோ ப்ரோ போகிறாங்க பார்த்தியா? ஆமாம் ப்ரோ, பார்த்தேன் ப்ரோ. ப்ரோ அவங்க சுற்றி போடுற மாதிரியே இருக்குதுடா ஃபீல்.
இங்கே ஆளு இந்த கதவு படிச்சுக்கிறோம். இந்த இடத்துல கண்டிப்பாக ஆளுங்க யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும். கன்னியாஸ்திரி நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடவுளுக்கு சேவை செஞ்ச ஆள் தான். ஓகேங்களா? நீங்கள் இவ்வளோ கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறதுக்கு காரணமே உங்கள் கூட பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம் நாங்கள். நீங்கள் வந்து பயப்பட வேணாம். ப்ளீஸ் கோவப்படாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. பாத்திரா ஜாக்கிரதை, ஓகேவா? ஏன்னா இவங்க வந்து பார்த்தோன்னா இப்போ அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியல. நம்மளை வந்து டீல் பண்ணுற விதமே வேறு இருக்குது. மேபி வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வெளியே சவுண்டு கேட்டுது இல்லை, அது கூட வேறு யாராவது இல்லாமல் இவங்கள இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நீங்கள் பேசுகிற கூட எனக்கு ரிட்டனில் பேசுகிற மாதிரி இருக்கும் ப்ரோ. நீங்கள் பேசுகிற பசங்க முடிஞ்சோ. ஹலோ, இங்கே தான் யாரையும் பார்த்த மாதிரி இருக்குறாங்க. ஹலோ, என்னாச்சு? பரவாயில்ல, நம்ம எந்த அளவுக்கு நம்ம தைரியமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து சர்வே பண்ண முடியும். ஓகேவா? ஹலோ, நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க. நாங்கள் உங்க கூட பேசுறதுக்கு தானே வந்திருக்கோம். ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? எங்கள் மேலே கோவமா? நாங்கள் இங்கே வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? ஒரு வேளை ப்ரோ, இது ரொம்ப சவுண்ட் கேட்குது 2 பக்கமும். இப்போ நீங்கள் உள்ளதா இருக்கீங்களா? இன்னும் மாதிரி இங்கேயா? சத்தியமா பார்த்தேன் ப்ரோ. ஏதோ நிக்குது. கேப்சர் பண்ணிட்டேன் ப்ரோ. சரியா உருவம் ப்ரோ. நீங்க எதுக்கு எங்களை இப்படி வந்து பாத்தீங்கன்னா பயமுறுத்துறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. சரியா? உங்களுக்கு என்ன தேவைன்றத தெளிவா எங்ககிட்ட சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நாங்க ரெடியா இருக்கிறோம் உங்க கூட பேசுறதுக்கு. நீங்க இப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களை பயமுறுத்தணும்னு நினைக்காதீங்க. நாங்க பயப்படுற ஆளா இருந்திருந்தா இந்த இடத்துக்கு நாங்க தனியா வந்திருக்க மாட்டோம். அது உங்களுக்கு புரியுதா? நீங்க ரொம்ப சட்டையை பிடிச்ச ஒரு இழுத்த மாதிரி இருக்கு ப்ரோ. ப்ரோ சட்டையை இப்படி பிடிச்சி இழுக்கிறாங்க ப்ரோ. காலர் யாரோ பிடிச்சி உண்மையாலுமே இப்படி பிடிச்சி இழுத்து விட்டாங்க ப்ரோ. தூக்கி போடுறாங்க ப்ரோ. பயத்தை வெளியே காட்டாத வரைக்கும்னா நீங்கள் சேஃப்டி. நம்ம பயத்தை வெளியே காட்டிகிட்டே இருந்தோன்னா நம்மளால் இந்த இடத்துல எங்களை உள்ளே வர சொல்கிறீங்களா? நான் இப்போ உள்ளே வர போகிறேன். என்னை அட்டாக் மட்டும் பண்ணாத, சரியா? ப்ளீஸ் என்னை அட்டாக் மட்டும் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏய் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகுதுடா. என்ன ப்ரோ இது? நம்ம லைட் அவுட்டில் கொஞ்ச நேரம் வந்து ட்ராவல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிற? ஓகே ப்ரோ. நோ ப்ரோ சவுண்ட் இல்லை ப்ரோ. ப்ரோ 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 என்ன ப்ரோ இல்லை ப்ரோ. நெருப்பு கேண்டியில் கையில் பிடிச்சிட்டு போகிறாங்க ப்ரோ. செம்மையாக போச்சு ப்ரோ.
ஏன் பயப்படுறீங்க? என்ன ப்ரோ நெருப்பு கையில புடிச்சு போறாங்க ப்ரோ. ஹலோ சும்மா இருந்துச்சு ப்ரோ. இங்கே யாருமே இல்லை. ப்ரோ வந்துச்சு ப்ரோ வந்துச்சு ப்ரோ 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 உள்ளே போட்டு ப்ரோ. என்னடா செருப்பு இங்கே போட்டுருக்கா? ப்ரோ ப்ரோ வேணாம் ப்ரோ வேணாம் ப்ரோ. பாத்தியா நீ ஒன்றும் இல்லைடா. ப்ரோ இங்கே தான் ப்ரோ எதிர்ச்சிச்சு. ப்ரோ உள்ளே போட்டு ப்ரோ. என்னடா செருப்பு இங்கே போட்டுருக்கா? ப்ரோ ப்ரோ வேணாம் ப்ரோ வேணாம் சீரியஸா பாத்தியா நீ ஒன்றும் இல்லைடா. ப்ரோ இங்கே தான் ப்ரோ எதிர்ச்சிச்சு. ப்ரோ உயிரே போயிடுச்சு ப்ரோ. சரி வா நீ பதறாத சரியா? ப்ரோ ப்ரோ பார்த்து ப்ரோ. இருக்குதுடா ஏதோ ஒன்று தப்பாக இருக்குதுடா. சரியில்லை. நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு வந்து கோபமாக இருக்கீங்கன்றது எனக்கு புரியலை. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கிறீங்க? ப்ரோ ஃபேமிலி ஃபோட்டோ. நைஸ். நான் சொன்னேன்ல அவங்களோட பழைய ஃபோட்டோ கன்னியாஸ்திரிகள். சரியா தெரியுதா? ஓ மை காட் இது கன்னியாஸ்திரிங்க தான்டா அவங்க. இங்கே இருக்காங்க. நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கட்டுக்கதையாக இருக்குமோ இது அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன்டா. உண்மைதான் ப்ரோ. அப்போ அவங்களே தான் இருக்கிறாங்க இங்கே கரெக்டா? ஆமாம். சரி ஓகே ஓகே. இப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்தது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏதோ கத்துது ப்ரோ. தெரியுதா? கேட்டுதுடா. இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரியா ஓகே பரவாயில்ல. ஆனால் நாங்கள் இந்த இடத்துல லைட் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் பயப்படுறீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ நாங்கள் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுறது பெட்டர்னு தோணுது. ப்ரோ 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 வேணாம் ப்ரோ. இப்போ இப்படி பண்ணுது. லைட்லாம் ஆஃப் பண்ணால் அது ஏதாச்சும் ஒரு ஏடாகுறமா பண்ணிச்சுன்னா பிரச்சனை ப்ரோ. வேணாம் ப்ரோ. பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ நம்ம ரெண்டு பேரும் பக்கத்து ஏன்டா இங்கே பாரு இதெல்லாம் மேலே உழுவுது ப்ரோ. இங்கே இருந்தால் வந்து சரி ஓகே. இப்போ நாங்கள் லைட்டு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எங்கள் பக்கத்தில் வர்றதுக்கு பயமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுறோம். நீங்கள் தாராளமாக எங்கள் பக்கத்தில் வரலாம். உங்களுக்கு உதவி வேணும்னா எங்ககிட்ட கேட்கலாம். சரியா? நாங்கள் ரெண்டு பேருமே வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய உதவி அதை பொறுத்து தான் எங்களால் வந்து பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு சொல்ல முடியும். ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன உதவி தேவையோ அதை செய்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் கண்டிப்பாக. நீங்கள் அதனால் பயப்படாமல் எங்களையுமே பயமுறுத்தாமல் இப்படி அட்டாக்கும் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கடவுளுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு ஆளை தான் நான் பார்க்குறேன் உங்கள் ரெண்டு பேரையுமே. நீங்கள் ஆனால் இப்படி பண்ணுறது சுத்தமாக சரி கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்தால் நீங்கள் இப்போ இவ்வளோ கோபமாக இருக்கிறீங்கன்னா அது எதுக்குன்னு எனக்கு புரியல. ஸோ அதை கேட்குறதுக்காக நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறோம். ஆனால் தயவு செஞ்சு எங்களை அட்டாக் மட்டும் பண்ணாதீங்க ப்ளீஸ். லைட் ஆஃப் பண்ணிடலாம்டா, வேறு வழி இல்லை. வா. இப்போ நாங்கள் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல லைட்டே இல்லாமல் தான் நாங்கள் நிற்கிறோம். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட கேட்கலாம். இப்போ எங்கள் பக்கத்தில் வர முடியுமா உங்களால்? சவுண்டுமே இல்லாமல் கம்முனரு. ஒன்றும் இல்லை, எதுவும் பயப்படாத. கம்முனரு, எதுவும் இல்லை, பயப்படாத. ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படியே இப்போ உள்ளே வந்து பார்த்தோன்னா இந்த லைட் அவுட்லேயே நம்ம ட்ராவல் பண்ணலாம். இப்போ எங்கள் பக்கத்தில் வர முடியுமா உங்களால்?
பாருங்கள், நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் என்னால் உங்கள் கூட பேச முடியும், சரியா? நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னா என்னால் உங்கள் கூட வந்து பேச முடியாது. நான் இங்கே பயப்படுற மாதிரியா இருந்தால் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? எல்லாமே எல்லா பக்கமும் கதவு ஆடுது ப்ரோ. பதறாத, பார்த்து கீழே பார்த்து கீழே உனக்கு எதுவும் தெரியாது. காலை தேய்ச்சி நட, சரியா? ஓகே ஓகே. பாரு ப்ரோ, உள்ளே லாக் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு ப்ரோ. தட்டுறாங்கடா, கம்முன்னு இருடா கொஞ்ச நேரம். சவுண்டு கேப்சர் பண்ணணும்ல நான். நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் உன்னால் பதில் சொல்ல முடியுமா? ரெண்டு செல்லுமே சொல்லுங்க. 2 பேருமே நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, சரிங்களா? ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் எங்கள் முன்னாடி வந்து நின்று பேசலாம். நாங்கள் இப்போ இந்த இடத்துல எந்த லைட்டுமே இல்லாமல் தான் வந்து நடந்துகிட்ருக்கோம். அது உங்களுக்கு தெரியுதா? இப்போ நீங்கள் பயப்பட தேவையில்ல, தாராளமாக என் முன்னாடி வரலாம்ல. எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க? இதுக்கு மேலே வந்து நாங்கள் என்ன பண்ணணும்? சரவணா, கூடயே பக்கத்துலேயே இரு, எட்ட போகாத. பாம்பு சவுண்டு மாதிரி, பாம்பு சவுண்டு மாதிரி. பயமாக இருக்கிறதுனால மைண்ட் செட்டு ஒரு சைடாக அப்படியே ஒரு வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். பதறாத. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கக்கா. நான் உங்கள் 2 பேரோட வயசுக்கும் மரியாதை கொடுக்குறேன். நீங்கள் அம்மாவாக நான் உங்களை நினச்சிக்கிறேன், சரிங்களா? நான் உங்களை அம்மாவாக நினச்சிக்கிறேன். 2 பேரும் என்னோடய அம்மா. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் 2 பேரையும் உங்கள் பிள்ளையாக நினச்சிக்கிறீங்க. ப்ளீஸ், உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நாங்கள் 2 பேரும் உங்கள் பசங்களாக நினச்சிக்கிட்டே கேளுங்க. நாங்கள் 2 பேருமே பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். ப்ரோ இது காலு ப்ரோ. ப்ரோ இது காலு ப்ரோ. பிடிச்சிருச்சு ப்ரோ. லைட் ஆன் பண்ணு. லைட் ஆன் பண்ணு. என்னாச்சு லைட் ஆன் பண்றாங்கல. யார் ப்ரோ கையில ஒரு மாறு இருக்கு ப்ரோ. யார் பண்ணு ப்ரோ. இது இப்படி என்னடா ப்ரோ. என்னாச்சு ப்ரோ? கைகாலாம் ஒரு மாதிரி பிடிச்சிக்கிச்சு ப்ரோ. பிடிச்சிக்கிச்சா? ஆமா ப்ரோ, நடக்க முடியல ப்ரோ. என்ன சொல்ற? என்னடா இதை பாருங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு, சரிங்களா? என் கூட வந்திருக்கான், அவன் என்னை நம்பி வந்திருக்கான். எங்களை உங்கள் பிள்ளைய தானே நினச்சிக்க சொன்னோம். சரி, நாங்கள் இந்த இடத்த விட்டு போகிறோம். அவனை வந்து பார்த்தீங்கன்னா விடுங்க. அவனை இப்படி பண்ணாதீங்க. இந்த கால் செயல் இழக்கல. சரி, ஏன் சரி வா இதை பாருங்க, நாங்கள் தான் போகிறோன்னு சொல்லியாச்சு. இவனை எதுவும் பண்ணாதீங்க நீங்கள். தெளிவா சொல்றேன். இந்த கால் ஒண்ணுமே பண்ண முடியல ப்ரோ. இந்த காலு சரி இரு. கைஸ், இந்த இடத்துல வந்து சுச்சுவேஷன் வந்து எக்ஸ்ட்ரீமாக போகுது. அவனாலே முடியல. அவன் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல. நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம். அடுத்து நான் திரும்பி வந்து இந்த இடத்துக்கு வரேன். நான் இது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.